இது வேர்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி யூடியூப் சேனல். கர்த்தர் நல்லவர். தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஜே வழக்கில் தொடரும் கைது. அதாவது ஜான் ஜபராஜ் அவர்கள் பெயிலில் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்து அவர் உண்டு, அவர் வேலை உண்டு இருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அவருக்காக யாரெல்லாம் ஆதரவாக பேசி, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, அவருடைய சப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து பணம் கொடுத்து மற்ற யூடியூப் சேனலை ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாகவும் சகோதரி ரீமா சிஸ்டருக்கு எதிராகவும் அவங்க வந்து பேசியிருந்தாங்க. அதில் வந்து ஒரு சேனலில் வந்து அந்த வீடியோக்கெல்லாம் டெலீட் செய்யப்பட்டுள்ளது. ஏன்னு சொன்னோம்னா, அதற்கு வந்து பணம் கொடுத்து பேச வச்சது யாருன்னா ஜோசுவா எடிசன் அப்படின்றவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தையாக மிரட்டி, அதாவது ஜான் ஜபராஜுக்கு எதிராக பேசினாங்க. அதாவது சிஸ்டர் ரீமாக்காக பரிந்து பேசின எல்லாருடைய இதுக்கும் போயிட்டு தகாத வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் பேசி ரொம்ப அவதூறாக பேசி அவங்களெல்லாம் மிரட்டியிருக்காரு. அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு வக்கீல் மிரட்டியிருக்காரு. அது வந்து எஃப்ஐஆர் ஃபில் பண்ணப்பட்டு அந்த காப்பியில் படித்தோம். அதுவும் நம்ம இன்னொரு நிறைய சேனலில் பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவரை வந்து வெள்ளிக்கிழமையே கைது செய்து உள்ளே வச்சாச்சு. யாரை? ஜோசுவா எடிசன் அவரை வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு சிறையில், கோயம்புத்தூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இப்போ என்னென்னா, இதுக்கப்புறமும் வந்து ஒரு சில யூடியூபர்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஹையாக கொடுக்காம லோக்கலாக கொடுத்து பேசுகிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரோட வீடியோவும் வந்து இப்போ வந்து காவல்துறைகள் கண்காணிக்கப்படுகிறதாக ஒரு தகவல் வருது. ஸோ இதனால் நம்ம என்ன சொல்ல வரோன்னா, ஒருத்தரை வந்து வாட்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க இந்த விஷயத்தில். ஸோ கூடி சீக்கிரம் அவரும் கைது ஆவாரான்றது வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாளில் தெரியும். அதுக்கு முன்பாக என்ன ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம்னா, தயவு செய்து வழக்கை பற்றியோ அல்லது நீதிமன்றத்தை பற்றியோ இது பொய் வழக்கு அப்படின்னு சொல்லி யாரும் வந்து வீடியோ போடக்கூடாது. ஏன்னு சொன்னோம்னா, இது வந்து சட்டத்தின் கையில் போயாச்சு. ஸோ சட்டம் தான் இதற்கு முடிவு செய்யும். ஏன்னா நீங்கள் பொய் வழக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் அங்கே நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதற்கு தான் காவல்துறையினர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள். எந்தெந்த யூடியூபர் வந்து யாரெல்லாம் வந்து பொய் வழக்கு, இது தேவையில்லாமல் வந்து அவர் மேலே பழிய போடுறாங்க அப்படி சொன்னீங்கன்னா, இதற்கு உண்டான, ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து அவர்கள் முழு வீச்சோடு அவங்க வந்து ஒர்க் பண்ணி வந்து அவங்க எல்லாமே வந்து எஃப்ஐஆர் கிரியேட் பண்ணி நீதிமன்றத்தில் கொடுத்து சிறைச்சாலை அனுப்பி அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் இது பொய் வழக்குன்னு சொன்னால் காவல்துறைகள் மீது நீங்கள் வந்து அவதூறு பரப்புறீங்கிறத அர்த்தமாகிடும். அதான் அவங்க வந்து ஒர்க் பண்ணாத மாதிரி. அப்போது இதெல்லாம் நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா, இதை வந்து இல்லை பொய் வழக்குன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் தள்ளப்படுவீங்க. அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகள் உங்களை வந்து அதாவது உங்களை வந்து வழக்கு கூப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். மேபி இது நடக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். இதில் வந்து யாரும் பயன்படுத்துவதற்கோ ஒரு வீடியோ இல்லை. அதனால் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து சில வீடியோக்கெல்லாம் டெலீட் பண்ணிட்டாங்க. அதை நான் யூடியூப்லேயே பார்த்துருக்கேன். ஒரு தனியார் சேனலில் ஜோசுவா எடிசன் வந்து காசு கொடுத்து பேசின ஒருத்தர் வந்து மாமாவுக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, நான்லாம் போய் விசாரிச்சேன்னு சொன்ன ஒருத்தர், அது ஏன் எம்ஜிஆர் டிவின்ற ஒரு யூடியூப் சேனலில் அது அவங்களே வந்து இது பொய்யான ஒரு தகவல் தெரிஞ்ச பிறகு அந்த 2 வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பேற்பட்ட அவர்களே டெலீட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் யாராவது பேசியிருந்தால் தயவுசெய்து டெலீட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே இது சட்டம் பார்த்துக்கும், சட்டத்துள்ள கையில் போகும். தொடர்ந்து அடுத்த ஒரு நபர் கைது செய்யப்படுவார்னு ஒரு கேள்வி இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து நீங்கள் வந்து ஜான் ஜபராஜுக்காக ஜெபிங்க, அது தப்பு கிடையாது. அவர் குடும்பம் ஒன்று சேரணும் ஜெபிங்க, அது தப்பு கிடையாது. ஆனால் இது பொய்யான வழக்குன்னு மட்டும் பேசாதீங்க. இது வந்து உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனையை கொண்டு வர்றது தான் நம்ம இந்த வேர்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி யூடியூப் சேனல் நம்ம பதிவு செய்கிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம அடுத்த அப்டேட்டுக்காக நம்ம வருவோம். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோ பாருங்கள். இது வேர்ட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி யூடியூப் சேனல்.